அனைவருக்கும் அன்பிற்கினிய வணக்கங்கள். நான் முனைவர் கவிதா ராஜசேகர், திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைய தினம் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையின் மகளிர் பேரவை சார்பாக கம்பன் விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை அழகாக ஒருங்கமைத்து தன்னுடைய மேலான ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தமிழ் திரு சேக்கிலார் அப்பாசாமி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை இத்தனை அழகாக கவியரங்கம், கருத்தரங்கம், சொல்லரங்கம், பட்டிமன்றம் என அடுத்தடுத்த நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையினுடைய மகளிர் பேரவையின் தலைவர் திருமதி முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரங்கம் கம்பனின் கவிச்சுவை என்ற தலைப்பில் சிறப்பான ஒரு கவியரங்கத்திற்கு பொறுப்பான நடுவராக பாவலர் தென்றல் கவி அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார். அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். கம்பனின் கவிச்சுவை என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. கம்பனின் கவிச்சுவை. தமிழ் உலகம் போற்றும் கவியின் மாமணி தெய்வ கம்பன் தோன்றினார் இலக்கிய தெளிவனி. தமிழ் உலகம் போற்றும் கவியின் மாமணி தெய்வ கம்பன் தோன்றினார் இலக்கிய தெளிவனி. வானம் போல விரிந்தது அவரது கற்பனை, வாயிலே மலர்ந்தது அருளின் ஒளியணி. கண்ணின் உணர்ச்சி காவியமாக கருதினான் மனத்தின் காரியமாக. ராமன் உருவம் இனிமையாய் நின்றது இப்படியான வரிகளில். இசை போல கவிதை உயிரோடு வந்தது. உலகமெல்லாம் பொறுத்தவன் போல உருவினான் ஒருவன் தோன்றினான் என்பது ராமனினுடைய அடுத்த வர்ணனையாக. அருளின் வடிவம் ராமன் எழுந்தார், ஆழ்ந்த பக்தி வழி மனிதம் மலர்ந்தார். சீதையின் நாணம் செந்தமிழ் மலராய் மலர்மிசை ஏகினாள் மாதவி போல. அழகிய மென்மையான ஒரு சீதையின் அடைமொழி கம்பனின் வாய்மொழியாய் இது. இறைவனின் துணைவியின் அறிமுகமதை எளிமையாக தந்தார். இதை போல இன்னொருவர் எவர் தர இயலும் இதை. இறைவனின் துணைவியின் அறிமுகமதை எளிமையாய் தந்தார். அனுமனின் வணக்கம் இப்படி விரிகிறது. அஞ்சலென அருளுரைத்தான் அழகிய தந்தை தன்மை கொண்டு. அஞ்சலென அருளுரைத்தான் அழகிய தந்தை தன்மை கொண்டு. உலகிற்கு உண்மை உரைத்த குரலாய் வாளியின் வலிமை வீரத்தின் வடிவாய் விபீஷணன் நீதியில் விளங்கும் முகிலாய் இப்படி ஒலிக்கிறது. அரசு எனப்படும் தானே அறமே, அறமின்றி ஆட்சி அறநல்ல என்று என்ற சிந்தனை எத்தனை மாண்புடையது. இதனாலேயே கம்பன் கவிதை காலமெல்லாம் ஒலித்தது. இதனாலேயே கம்பன் கவிதை காலமெல்லாம் ஒலித்தது. தாயினும் செய்யும் தாய்மை பெரிதே, தந்தையும் செய்யும் தன்மை சிறிதே என்ற வரிகளில் எளிய அறம் என்றும் வாழ்வை வழிநடத்தும் கரம். ராவணன் வலிமை இருள் போல சூழ ராமனின் வில் ஒளி நீதியாய் வீழ. ராவணன் வலிமை இருள் போல சூழ ராமனின் வில்லொளி நீதியாய் வீழ. மண்ணகத்து அரக்கர் வேறறுத்தான் மாளவன் போன்று மகிழ்ந்தான் என சொல்லும் சொல் வீரமாய் ஒலிக்கும். அறமும் அன்பும் உலகெல்லாம் விளக்கும். அடியார்க்கு உகந்தான் அரணெனினும் அருளாளனாகி அமுதமளித்தான் என்ற வரிகள் பக்தர்களுக்கு பாதுகாப்பான பரமனின் தன்மை கருணை நதிபோல கம்பனின் வழியாக நம் செவிகளில் பாயும். போர்க்கள காட்சியிலோ கம்பனின் கவி இப்படி விரிகிறது. 1000 தோள்கள் உடையவனாகினும் அறம் காத்தவனே அரசனாம் என்று. 1000 தோள்கள் உடையவனாகினும் அறம் காத்தவனே அரசனாம் என்று. அதிகாரம் வீரத்தால் அல்ல அறத்தால் என்ற உண்மையை கம்பன் புகட்டிய மேதமை கம்பநாடனுக்கு மட்டுமே உரியது. இறைவன் அருளின்றி எவர்க்கும் முடியாது இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு என்ற வரிகள் மிகச்சிறந்த பக்திமையை எடுத்து காட்டக்கூடியவை. எண்ணிலா உள்ளத்திற்கும் இன்பம் கொடுக்கும், எண்ணிலா உள்ளத்திற்கும் இன்பம் கொடுக்கும் காட்சியாய் ஓவியம் கவிதையாய் உருக கம்பனின் சொல்லால் உலகமெல்லாம் திளைக்க தமிழின் உயிரோடு திகழும் ஒளியாய், தமிழின் உயிரோடு திகழும் ஒளியாய் காவியம் போற்றும் தெய்வ கவிஞனாம் கம்பனின் கவிச்சுவை வாழிய வாழியவே. காவியம் போற்றும் தெய்வ கவிஞனாம் கம்பனின் கவிச்சுவை வாழிய வாழியவே என்று மீண்டும் ஒரு முறை கம்பனின் தாழ்வணங்கி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.